ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை ரொம்ப சிம்பிளாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வருஷம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதியை வருது. ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது திருதியை நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம சுக்கிரஹோரையில் ரொம்ப சூப்பராக நம்ம பூஜை பண்ணிக்கலாம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா 6:30 மணிலேருந்து 7 மணிக்கு நம்ம நல்ல டைம் இருக்குது, அந்த டைமில் பண்ணிக்கலாம். மார்னிங்கே உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், நெய்வேத்தியெல்லாம் செஞ்சு வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே சூஸ் பண்ணி பூஜை பண்ணிக்கோங்க. இல்லைனா மத்தியானம் பண்ண முடியும் அப்படின்னா மத்தியானம் சுக்கிரஹோரை 1 to 2 மணிக்கு இருக்குது, நீங்கள் அந்த டைம்லேயும் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா ஈவினிங் 6 to 9 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு கூட நீங்கள் பொறுமையாக பொருள்லாம் வாங்கிட்டு நீங்கள் அழகாக பூஜை பண்ணிக்கலாம். சாயந்தரம் ஃபேமிலியோடு சேர்ந்து பூஜை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக லக்ஷ்மியை அழகாக நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு அவங்களுக்கு குளிர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் மஞ்சள்லேயும் குங்குமத்துலேயும் அடுத்து பாலில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அக்ஷய திருதியை சித்திரை மாதத்தில், அதாவது வளர்பிறையில் அமாவாசைக்கு 3ஆவது நாள் திருதியை நட்சத்திரம் நாம் அதை சிறப்பாக இப்போ கொண்டாடிட்டுருக்கோம். இந்த அக்ஷய திருதி நாள் கங்கை நமக்கு சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாள் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்ற நாளும் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் யாருமே இந்த நாளை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதில்லை. இப்போது நல்லா வெளியில் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷய திருதியை அப்படின்னா நம்ம ஒரு பொருள் தங்கம் வெள்ளி, கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடையில் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வச்சா வீட்டில் அது நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாளில் நம்ம தானம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸாக கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி தரலாம். தானத்திலே ரொம்ப சிறந்தது அன்னதானம். நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா சமைச்சு ஒரு 2 பேருக்காச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. காக்காய்க்கு அந்த மாதிரி ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து அதுவும் ஒரு தானத்தில் தான் சேரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தானம் பண்ணிக்கலாம். இப்போது நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்கிக்கலாம். தங்கம் வாங்க முடியலை அப்படின்றவங்க வெள்ளி கூட வாங்கிக்கலாம். தங்கம் வெள்ளிலாம் வாங்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக மஞ்சள் உப்பு இந்த 2த்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும். அதுதான் ரொம்ப நல்லது. உப்பு லக்ஷ்மி இருக்கிற ஒரு இடம் உப்பு தான். அதனால் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். அன்றைக்கி முதல்ல நீங்கள் வாங்கக்கூடிய பொருள், கடையில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்னால் அது உப்பும் மஞ்சளும் இருக்கணும். அதை வாங்கிட்டு வச்சு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் 5 பொருள் மங்கள பொருள் வச்சுக்கிட்டேன். வெல்லம், மஞ்சள், அப்புறம் கல்லுப்பு, பச்சரிசி, அப்புறம் பருப்பு வச்சுக்கிட்டேன். அடுத்து கலச சொம்பில் 5 வாசனை பொருட்கள் போட்டுக்கிட்டேன். என்னென்ன அப்படின்னா கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள், அப்புறம் ஜவ்வாது, அடுத்து காயின் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அது கலச சொம்பு ரெடி பண்ணிக்கணும். மாயிலை வச்சு சுற்றி 5 இலை வச்சுட்டு அதில் தேங்காய் 1 மஞ்சள் தடவி வச்சுக்கணும். அடுத்து குபேரர் சிலை வச்சுக்கிட்டேன் லக்ஷ்மிக்கு கீழே. அப்புறம் பிள்ளையார் சிலை வச்சுக்கிட்டேன். பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடணும். மஞ்சளில் பிடிச்சி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பிள்ளையாருக்கு பண்ணிவிட்டு அப்புறம் லக்ஷ்மி குபேரருக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் விளக்கு வச்சுக்கிட்டேன். நமக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுக்கலாம். மெயினாக சிகப்பு அவலில் நம்ம ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து திரி நான் பச்சை கலரில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் மங்கள பொருட்கள், அதாவது வளையல், மஞ்சள் கொம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அடுத்து லக்ஷ்மி வாசம் செய்கிற அந்த பொருட்கள் என்னென்னா தாமரை மணி, அப்புறம் கோமதி சக்கரம், குன்றின் மணி, மஞ்சள் சோழி, அப்புறம் காயின், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு லக்ஷ்மி அப்படின்னாலே நம்ம மல்லிப்பூ இல்லாமல் பூஜை பண்ண முடியாது. மல்லிப்பூ, தாமரை பூலாம் வச்சு நான் அழகாக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் ப்ளவுஸ் பிட்டும் வச்சுக்கலாம். அந்த வளையல்,
தாலி கயிறுலாம் இருக்கிற இடத்துல நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நாராயணர் ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான். இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ, சிலை அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அவர் இல்லாமல் வந்து இந்த பூஜை கம்ப்ளீட் ஆகாது. அதனால் கண்டிப்பாக அவரை வச்சு வழிபடுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் லக்ஷ்மியோட போற்றிகள் சொல்லலாம். 108 போற்றி சொல்லிவிட்டு அவங்களோட மந்திரங்கள்லாம் சொல்லி அன்றைக்கி முழுசாக லக்ஷ்மியை வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அக்ஷய திருதியை அன்னைக்கு எடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.